வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, மேஷராசிக்காரர்களுக்கு செல்வம், அதாவது பணம் சேரக்கூடிய யந்திரம். அந்த யந்திரமும் அந்த பூஜை முறையும் உங்களுக்கு சொல்றேன். பொதுவா மேஷராசிக்காரர்கள் ரொம்ப நல்ல ஒரு யோகம் உள்ள ஆள்னே சொல்லலாம். ஏன்னா சரராசியில வரவங்க. சரராசின்றது என்ன? மேஷம், கடகம், துலாம், மகரம். சோ இந்த 4 ராசி சரராசி. இந்த மேஷராசி பிறந்தவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப எப்பயுமே ஒரு தலைமையில இருப்பாங்க, அதிகாரத்துல இருப்பாங்க. போலீஸ், ராணுவம், டாக்டர், பாத்தீங்கன்னா அரசாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாமே மேஷராசியில் பிறந்தவங்க தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு இப்ப நான் ஒரு அருமையான ஒரு எந்திரம் தரேன். அந்த செல்வ எந்திரத்தை நீங்க வரைஞ்சி ஒரு செம்பு தகடுல வரைஞ்சி நீங்க பாக்கெட்ல வச்சுக்கலாம், இல்ல தாயத்துல கூட அடைச்சிக்கலாம். ஸோ அதுக்குரிய பூஜை முறைகளையும் நான் சொல்றேன், இந்த வீடியோல பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த எந்திரத்தை பாருங்க. அந்த எந்திரத்தை பார்த்துட்டு அதே மாதிரியே ஒரு வட்டம், பெரிய ஒரு வட்டம் வரைஞ்சிக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு வட்டம் வரைஞ்சிங்க. ஒரு வட்டம் வரைஞ்சிட்டு கரெக்டா 4ஆ பிரிச்சுங்க. நடுவில் ஒரு சின்ன ஒரு வட்டம் போட்டுட்டு அதுல ஓம் போட்டுங்க. அடுத்தது வெளியில வர வட்டத்துல ஸ்டீம், ரீம், ஸ்ரீம், கிளீம். ஸோ இந்த 4 பீஜாட்சர மந்திரத்தையும் எழுதணும். அடுத்து உள்ள வர கட்டத்துல கனகாபிஷேகாய, அடுத்து ரைட்ல வல்லபாய, நீலலோசனாய, கீழே வரதுல கமலாலய. ஸோ இந்த 4 மந்திரங்களையும் போட்டு நடுவுல ஓம் அப்படின்ற இந்த பீஜாட்சர மந்திரத்தை வரைஞ்சிக்கங்க. அடுத்தது அது பக்கத்துல ஓம்னு போட்டு ஓம் மங்களாய நமக அப்படின்னு எழுதிங்க. இதுதான் அதனுடைய யந்திரம். சரிங்களா? இதை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரையணும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க வரைஞ்சிட்டு அதுக்குரிய மந்திரம் ஓம் மகாலட்சுமியே வித்மகே விஷ்ணு பத்மஸ்ய திமகி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயார். இந்த லட்சுமி மந்திரத்தை நீங்க சொல்லணும். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த நான் கீழே ஒரு மந்திரம் அதுல இப்ப நான் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த மந்திரத்தை நீங்க கரெக்டா அதை எழுதிங்க. எழுதிட்டு அந்த மந்திரத்தையும் நீங்க உச்சாரணம் பண்ணணும், உச்சரிக்கணும். சரிங்களா? இதுக்கு சக்கரை பொங்கல் நைவேத்தியம். சக்கரை பொங்கல் வச்சு நம்ம அந்த பூஜையை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். 12 வெள்ளிக்கிழமை உங்க பூஜை ரூம்லயே இருக்கட்டும். 12 வெள்ளிக்கிழமை உங்க பூஜை ரூம்ல தேங்காய், வெத்தலைப்பாக்கு, பூ, பழம் இது தேங்காய் உடைச்சி இதை வச்சுட்டு சக்கரை பொங்கல் நைவேத்தியம் பண்ணிட்டு அதை நீங்க சாப்பிட்டுக்கலாம், மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மந்திரத்தை நீங்க இந்த காயத்ரி மந்திரத்தை 6 தடவையும், மகாலட்சுமியோட காயத்ரி 6 தடவையும், மற்ற மந்திரங்களையும் ஒரு 18 தடவையும் நீங்க பூஜை பண்ணுங்க. பூஜை பண்ணிட்டு கரெக்டா 12 வெள்ளிக்கிழமை முடிஞ்ச உடனே நீங்க அதை தாயத்தை எடுத்து போட்டு வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல பணம் சேரும். இல்ல நீங்க கேஷ் பாக்ஸ்லாம் என்னால தாயத்து போட முடியாது சார்னா ஒரு கல்லாப்பெட்டியில நீங்க வைக்கலாம், இல்ல பணம் வைக்கிற பீரோல கூட நீங்க வைக்கலாம். வச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல பணம் சேரும். இது 100க்கு 100 ஒரு உண்மையான ஒரு விஷயம். சரிங்களா? இப்ப அந்த மந்திரத்தையும் நீங்க ஸ்கிரீன்ல காமிக்கிறேன் பாருங்க. அந்த மந்திரத்தையும் நீங்க எழுதிக்கங்க. ஓம் பிரகிருத்தியே நமக, ஓம் வித்யாயே நமக, ஓம் சிரத்தாயே நமக, ஓம் சிறப்பே நமக, ஓம் வாசே நமக, ஓம் மிகையை நமக, ஓம் சர்வபூத ஹித பிரதாய நமக, ஓம் விபூத்தியை நமக, ஓம் பரமாத் மிகாய நமக. ஸோ இதுதான் இந்த மந்திரம். ஸோ இதை நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா, நீங்க இந்த மந்திரத்தை உச்சாரணம் பண்ணி நீங்க செஞ்சு தாயத்தை அணிஞ்சீங்கன்னா உங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு இந்த யந்திரம் நல்ல செல்வத்தையும் அதிர்ஷ்டத்தையும், வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை, எல்லாத்தையுமே கொடுக்கும். ஒரு செல்வம்ன்ற விஷயத்துல இந்த யந்திரம் மிக சிறப்பான யந்திரம். இது யாருமே உங்களுக்கு சொல்லாது, நான் சொல்றேன். நீங்க இந்த யந்திரத்தை எழுதி பயன்பெறுங்க. மேலும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.